எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வீடியோ மாட்டு இறைச்சியை வேக வச்சு துண்டு துண்டாக்கி போட்டு உருளைக்கிழங்கு களியோட ஒரு சோஸ் காய்ச்சி காளான் சோஸ் காய்ச்சி சேவ்ஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அடுப்பை மூட்டிடுவோம், சட்டியை வச்சிடுவோம். சட்டிக்கு உருளைக்கிழங்கோட சட்டி வச்சுக்கிறேன். முதலே சீவின உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுக்கிறேன். அதையும் கட்டாக்கணும். இப்போ சிவா உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டு வச்சுக்கிறேன். அவிச்சு கொடுக்குறேன். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுருவோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், அவிச்சு வச்சுக்கிறோம். இதை எடுத்துட்டு இதுக்கு சோஸ் காய்ச்சணும். இந்த சோஸை வடிச்செடுக்க போகிறேன். இந்த இறைச்சி துண்டா விடணும். இந்த இறைச்சி நான் உங்களுக்கு அவிக்கிறத காட்டில் என்னென்னா 3 மணி தான் அவிச்சது. ஒன்றும் இல்லை, தண்ணியும் வெங்காயமும் கருவாப்பட்டையும் போட்டு 3 மணி தான் வச்சது. அவ்வளோதான் வேலை. இதை அடுப்பில் வச்சு அடுப்பை மூட்டிடுவோம். இது கொதிக்கட்டும். கொதிக்க விட்டுட்டு இதுக்குள்ளே காளான் போடணும், சோம்பினியம் போடணும். இப்போ சோஸ் கொதிச்சிட்டுது. இந்த சோம்பினியம், அதாவது மெனோஸ் புரட்சியராக இருக்கிறது, எல்லா காளானும் கலந்து ஒரு பொதில் வர்றது, இதை அதுக்குள்ளே போட்டுவிடுவோம். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் போடுவோம். அதை நாங்கள் அடுத்த இதுக்கு ஸ்டெப்புக்கு போவோம். இப்போ இந்த இறைச்சி துண்டை மெல்லிய சில அதாவது மெல்லிய துண்டாக வெட்டி இந்த பழத்தோக்கு அடுக்கிட்டு அதுக்குள்ளே நாங்கள் அங்கே கொதிக்க வச்சு சோம்பினி காளான் போட்ட சோஸ் இருக்குது தானே, அந்த சோஸை இதுக்கு மேலே போட்டு பான்மறைக்குள்ளே வச்சிடலாம். இப்போ எதை மெல்லிசாக வெட்டணும். பட் கொஞ்சம் உடைஞ்சு கொட்டுன்றும் இதுகள் இருக்கும். அப்போ நல்ல கூர்க்கத்தியால் பாருங்க, இதை இப்படி வெட்டணும். மெல்ல வெட்டணும். நல்ல கூர்க்கத்தியால் சிலசாக வெட்டால் ஓகே, உடையாது. இருந்தாலும் கவனமாக வெட்டி உடைக்கணும். தூளாகிட்டோன்னு சொன்னால் நாங்கள் கோப்பையில் வச்சு கொடுக்கலாம், அந்த தும்பு மாதிரி இருக்கும். அதாவது இதால் மெல்லிசாக வெட்டணும்.
2 துண்டு இறைச்சியையும் வெட்டி கொண்டிருக்கிறேன். 2வது துண்டு ஒரு கண்ணீரம் பிடிச்சது வெட்டுறதுக்கு. ஏன்னா அது அந்த உடையாமல் நுணுக்காக வெட்டணும். இப்போ அதால் கண்ணீரம் சென்றுது. சில பேர் மிஷின் வச்சு வெட்டுறவ மிஷினில் வச்சாலும் அது வந்து குளிரில் கொஞ்சம் கொன்சிலில் வச்சுட்டு கொஞ்சம் மைசியாக இருக்கிற வெட்டினா உடைஞ்சி ஓட்டணும். அது நாங்களும் மைசியில் வச்சா உடைஞ்சி ஓட்டணும். இப்போ திருப்பி ஆச்சில் வச்சுட்டு திருப்பி சூடாக்க அது உடையும். அதுக்காக தான் நான் எப்படி வெட்ட இல்லை. சில பேர் அப்படி செய்கிறவ முழுக்க வெட்டியாச்சு. இதை அப்படியே தூக்கி அடிக்கிடுவோம் இதுக்குள்ளே. இப்போ இந்த சோஸ் ரெடி ஆகிட்டுது. ஆனால் இதுக்காக சின்ன வேலை நடக்குது. கொஞ்சம் பார்க்க வேறுங்க ஊற்றி காட்டுறேன். தண்ணியாக நிற்கிது. தண்ணியாக இருந்தோன்னா நாங்கள் கோப்பையில் இதை உடைக்கல எல்லா இடமும் ஓடும் பறந்து. அப்போ இதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா மைசினாமா கொஞ்சம் கரைச்சி விடப்போம். மைசினாமான்றது சோள மாவு. அடிக்கடி நான் இந்த வீடியோ சொல்லியிருப்பேன். நான் சோள மாவு தான் கூட பயன்படுத்துகிறேன். சோள மாவை தண்ணி விட்டு கரைச்சி போட்டு வெட்டு கலக்கைகளில் அந்த திக்னஸ் தன்மைக்கு வரும். ஆனால் சில பேர் பட்டரோடு சேர்த்து கோதுமை மாவை முன்னமே சட்டியில் போட்டு பிரட்டிட்டு அதுக்குள்ளே தண்ணியை விட்டால் அதுவும் திக்னஸாக இருக்கும். அதை விட இது எனக்கு லேசாக இருக்குது. பாருங்க விட்டு காட்டுறேன். நினைவு வருது 2 சோஸுக்குள்ள. இப்போ இதுக்குள்ளே நாங்கள் கலக்கின மைசினாவை விட்டு கிண்ட போகிறேன். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கி கொண்டிருக்கணும். இல்லாட்டி ஒரு இடத்த கட்டியாக நின்றுடும். அப்படியே கலக்கிட்டேன் பாருங்க. இன்னும் கொஞ்சம் போடணும். காணாது இது. இன்னும் கொஞ்சம் போடுவோம். ஓகே, இவ்வளோ காணும் நினைக்கிறேன். இதை பாருங்க கொதிக்கைகளே உங்களுக்கு தெரியும். அந்த திக்னஸ் இப்போவே டிக் ஆகிட்டு பார்த்தீங்களா? இவ்வளோ தான் விஷயம். சோஸ் ரெடி ஆகிட்டு அது பார்க்க கொதிக்க பூல் வரைக்கும் பாருங்க அப்படியே கண்டு தெரியும். இப்போ உருளைக்கிழங்கும் அவிஞ்சிட்டுது. இதையும் எடுத்துருவோம். பாருங்க அரிசி காட்டுறோம் அப்படி இது கண்டு இந்த பருவத்தில் அவிஞ்சிட்டா காணும். நாங்கள் இதை அந்த உருளைக்கிழங்கு களி செய்கிற மிக்ஸ் பண்ணுறதுக்கு இதை விராஞ்சல் ஒரு பசுவார் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே போடணும். இதான் அந்த சாமான். இதுக்குள்ளே நீங்கள் வடிச்சிட்டு இதுக்குள்ளே வச்சு நாங்கள் சுத்தைகளை முழிவுன்னு சொல்லிவிடும். சுத்தைக்குள்ளே இதுக்குள்ளால் களியாக கீழால் வரும். மேலே தோல்கள் அதெல்லாம் மேலே நின்றும் கீழே களி வரும். பாருங்கள் சுற்றுறேன். தண்ணியை வடித்து எடுத்துட்டு ஒரு சட்டிக்காய் வச்சுட்டு இப்போ சுத்த விட்டுட்டு கீழே களி வந்துடும். சூட்டோட சுத்தைக்குள்ள எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. கையெல்லாம் பறக்காது. நீட்டாக இருக்கும். அப்படியே சுற்றிட்டு நான் அந்த களியை வர விட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ களி ரெடி ஆகிட்டு அதுக்குள்ளே கிராம் பால், அதாவது கிராம் லிக்விட்ன்றோ அதை ஊற்றிடுறேன். இது பேமாஸ் ரப்பே. அந்த பேமாஸ் வந்து திருவள்ளுவலாக செய்து தேங்காய் திருவள் மாதிரி அதையும் இதுக்குள்ளே போட்டுவிடுவோம். ஓரளவு போடுவோம். இது உள்ளி சோஸ். உள்ளி அரைச்ச உள்ளியாக வச்சுக்கிறாங்க. அந்த உள்ளியில் கொஞ்சம் சோஸ் இதுக்குள்ளே விட்டுடுவோம். கொஞ்சம் லைட்டாக போடுறேன் நான். நீங்கள் விருப்பம் போடாதீங்க. முஸ்கத் பவுடரும் கொஞ்சம் போட்டாச்சு. பாக்கு மாதிரி இருக்கிறது அது முஸ்கத்துன்னு சொல்கிறோம் நாங்கள். அதுன்ற தூளும் கொஞ்சம் போட்டுவிட்டு இப்போ இதை அடுப்பில் வச்சு மூடிட்டேன். இதை வடிவாக கலக்கணும். கலக்கி கொண்டு இருக்கல இப்படி வரும். இதை கலக்கி கவனம் கலக்கைக்குள்ளையும் சரிதான். நெருப்பை கூட வச்சு செய்யக்குள்ள கொதித்து வெடித்து பறக்கும். கைகளில் முகங்களில் பறந்துன்னா சரியான களி வந்து சரியான ஹீட்டாக இருக்கும். உலக களி வடித்து பறந்துகிட்டே இருக்கும். அது வெளுவாக கவனம் இருக்கும். நான் உழவு கணக்கில் கிண்டி போட்டு மூடி விட்டுறது. மூடி கொஞ்சம் சூடாகினோடனே நெருப்பை குறைச்சிட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே விட்டுடுறது. விட்டாலும் பொங்கி கொண்டு வெடித்து பறந்துகிட்டே இருக்கும். வலு கவனமாக இருக்கணும். இது நீங்கள் இது ரெடி ஆகிட்டு இது களி ரெடி ஆகிட்டுது. இதை நான் இப்போ அங்கே ஒரு பக்கத்தால் இன்னொரு ஆள் வந்து சாப்பாடு வந்து போட்டுட்டார் கோப்பைகளில். நான் இதை சர்வீஸ் பண்ணணும். சினம் வந்துட்டுது. டைம் ஆகிட்டுது. இப்போ நான் வச்சுக்கிறேன் கோப்பையில் 2 துண்டு இறைச்சி சோஸ் இந்த உலகம் களி. ஆனால் இந்த லைட் வெளிச்சம் கூட இருக்கிறதால அது உங்களுக்கு தெரியல தெளிவாக. இதுதான் எங்களோட சாப்பாடு.